அன்போடு அழைக்கிறோம். தமிழகத்தின் மூச்செல்லாம் பேச்செல்லாம் எங்கே அண்ணாமலை எங்கே அண்ணாமலை என்று எதிர்க்க செய்திருக்கிற அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இன்னைக்கு மேடையில் மோடி ஐயா அவர்களுக்கு காஞ்சிபுரத்தினுடைய பட்டுல நெய்யப்பட்ட ஒரு சால்வையை போர்த்தணும். அந்த சால்வையில மோடி ஐயாவுக்காக சிறுத்தை புலியை அச்சிட்டு அந்த சால்வையை போர்த்தணும். நிறைய பேர் நினைக்கலாம் எதற்காக மோடி ஐயா அவர்களுக்கு மேடையில காஞ்சிபுரத்தினுடைய பட்டு சிறுத்தை அச்சிட்டு கொடுத்தீங்க. ஐயா நீங்க பார்த்திருப்பீங்க, மோடி ஐயா அவர்கள் மக்களுக்காக மட்டும் பாடுபடவில்லை, கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்திய அரசினுடைய திட்டங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். 2014 நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் 7910 சிறுத்தை புலி இருந்துச்சுங்க. இன்னைக்கு 75% உயர்ந்து 13,874. அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக மோடி ஐயா அவர்களுக்கு நம்முடைய மண்ணிலே நெய்யப்பட்ட காஞ்சிபுரம் பட்டை போர்த்தி இருக்கின்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு அன்பளிப்பு கொடுத்திருக்கிறாங்க. மோடி ஐயா சொல்றாங்க வோக்கல் ஃபார் லோக்கல். கிராமத்திலிருந்து வரக்கூடிய மக்கள், நகரத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் உள்ளூர் பொருளை வாங்குங்க, ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்பு பாரதம் என்று சொல்லுகின்றார். நாம் இன்னைக்கு மோடி ஐயா அவர்களுக்காக பனைமர தொழிலாளர்கள் சகோதர சகோதரிகள் பயன்படுத்தக்கூடிய பனைமரத்தில் மேலே ஏறக்கூடிய பெட்டியிலிருந்து எல்லா உபகரண பொருளை மோடி ஐயா அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றோம். ஐயா நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்திய அரசியலை அடிப்படையில் இருந்து மாற்றி இருக்கின்றார். ஒரு நேர்மையான அரசியலை இந்திய ஜனநாயகத்திலே கொடுக்க முடியும் என்று காட்டியிருக்கின்றார். நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். ஐயா மோடி ஐயாவுடைய வெற்றியை பத்தி சந்தேகம் யாருக்கு இல்ல? யாருக்காச்சும் சந்தேகம் இருக்குங்களா? மோடி ஐயா 400 சீட்டை தாண்டுவாங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குங்களா? உறுதியாக 400 எம்பியை தாண்ட போறாங்க. நாம் இன்று செய்ய வேண்டிய தலையாய கடமை அந்த 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டும் பொழுது தமிழகத்திலிருந்து 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சபதம் எடுப்பதற்காக சென்னையிலே YMCA மைதானத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களோடு நாம் அமர்ந்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய திமுக ஆட்சியை பாஞ்சாலி சபதத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொல்லி இருக்கின்றான். பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். ஒரு பேய் ஆட்சி செய்தால் அந்த நாடு எப்படி இருக்குமோ, இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு சாட்சி.